ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூரிங் வைப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சென்னகேஸ்வரா டெம்பிள். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வேலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கான ஜெர்னி. ஆகஸ்ட் 15th அன்னைக்கு கிளம்பி ஆகஸ்ட் 16th அன்னைக்கு ரிட்டன். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா சோலோ ட்ரிப் தான். ரைடர் 125cc பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸில் வந்துட்டு 858 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். பெங்களூருக்கு அவுட்டர்லேயே ஒரு டோல் இருக்குது. அந்த டோலில் பார்த்திங்கன்னா 110 ருபீஸ் வந்துட்டு நம்ம பே பண்ணிவிட்டு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு அவுட் சைடு த சிட்டிலேயே வந்துட்டு நம்ம வேறு இடத்துக்கு ரீச் பண்ணிக்கலாம். இன்சைட் சிட்டிக்குள்ளே போனால் ஹியூஜ் டிராஃபிக் இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு அவுட் சைட் ஆஃப் த சிட்டிலேயே வந்துட்டு ட்ராவல் பண்ணணுன்னா இந்த 110 ருபீஸ் வந்துட்டு நம்ம பே பண்ணிவிட்டு ஹைவேஸ்லேயே போய்க்கலாம். இந்த டோலில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளேஸஸ்க்கு வந்துட்டு தனித்தனி சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு போகிற இடம் பார்த்திங்கன்னா தும்கூர் எக்ஸிட். ஸோ நம்மளுக்கு வந்து 110 ருபீஸ் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா 110 ருபீஸ் தான். மற்றபடி மைசூர், அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு கட் பண்ணி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டு தான். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் ஹம்பிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான் இந்த டோலில் பே பண்ணேன். பட் ஆனால் ஒரு 3 இயர்ஸ் கேப்பில் பார்த்திங்கன்னா 110 ருபீஸ் ஆகிருக்கு. நான் போகிற டைமில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மழையும் வந்தது, ஒரு சில இடத்துல வெயிலாகவும் இருந்தது. ஸோ வந்து பாசிங் க்ளவுட்ஸ் நிறையா இருந்ததுனால நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சாரல் மலையிலேருந்து ஹெவி மழையாக கூட இருந்தது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. டே 1ஓட ட்ராவல் பார்த்திங்கன்னா தருமபுரி, பாலக்கோடு, ராயக்கோட்டை, ஒசூர், பெங்களூர் டோல், நலமங்கலா அப்படிங்கிற ஒரு கர்நாடகாவில் இருக்கிற இடம். பெங்களூர் டோலுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கர்நாடகா தான். ஸோ நம்ம வந்துட்டு நலமங்கலா, குனிகல், அதுக்கப்புறம் சேனவராயப்பட்டினம், அதுக்கப்புறம் ஹாசனுங்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்துட்டு டெம்பிளுக்கே விசிட் பண்ணோம். ஸோ மார்னிங் டைம்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல ட்ரெஸ்லிங் ஆகிட்டே இருந்தது. ஸோ ட்ராவல் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஹாசன்லேருந்து வேலூருக்கு வந்துட்டு ஒரு 1 ஹவர்லேயே போயிடலாம். பட் ஆனால் இங்கே மழை வந்துக்கிட்டு இருந்தனால கொஞ்சம் லேட்டாக போனோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சென்னகேஸ்வரா டெம்பிள் வந்துட்டு ஒரு 7 o'clock மார்னிங் ரீச் ஆகிட்டோம். ஒரு 7க்கு முன்னாடியே, ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே ரீச் பண்ணிட்டோம். பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போகும்போது டைம் வந்து 7 o'clock ஆயிடுச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா தரையிலேருந்து 4 இல்லை 4.5 அடிக்கு மேலே வந்துட்டு தான் வந்துட்டு இந்த கோயிலே ஃபுல்லாக அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்ம கோயிலுக்குள்ளே போகிற இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த நம்ம இருக்கிற பேஸ்மெண்ட்லேருந்து மறுபடியும் இன்னும் ஒரு 3 அடி 4 அடிக்கு மேலே தான் வந்துட்டு கோயிலே அமைக்கப்பட்டிருக்கும். இந்த சென்னகேசவா டெம்பிள் பார்த்திங்கன்னா ஹோசாலயா டைனாசிட்டியில் கட்டப்பட்ட ஒரு கோவில்.
ஹோசாலியா டைனாசிட்டி பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சவங்க. மோஸ்ட்டாக வந்து சவுத் சைடில் வந்துட்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஹோய்சலா அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சாலாங்கிறது வந்துட்டு ஒருத்தரோட பேர். ஹோய்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கன்னட வார்த்தை. அதுக்கு வந்துட்டு தமிழில் வந்துட்டு அடி அப்படின்னு சொல்லுவோம். சாலாவும் அவரோட ஜெயின் குரு சுதாண்டா அப்படிங்கிறவரும் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்ததாக சொல்லப்படுது. அந்த சிங்கத்தோட வந்துட்டு சிங்கிள் ஹேண்டடாக வந்துட்டு நம்ம சாலா அப்படிங்கிறவர் வந்து ஃபைட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த சிங்கத்தை வந்துட்டு ஒரு கத்தியால் குத்தியும் அதை சாகடிச்சிருப்பார். ஸோ ஹோசாலியாவோட எம்பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு அந்த சிங்கத்தை குத்துற மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு அவங்களோட எம்பலம். இந்த கோயிலோட பிளாட்ஃபார்மே பார்த்திங்கன்னா 4 அடிக்கு மேலே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கோவிலோட வடிவம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர வடிவத்தில் இருக்கும். இந்த கோவில் கட்டி முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 103 ஆண்டுகள் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த சிலைகள் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கற்கள் எல்லாம் வந்துட்டு டும்கூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துலேருந்து கற்களை எடுத்துகிட்டு வந்து சிலைகள் செஞ்சு இங்கே வந்து ஒரு கோயிலாக உருவாக்கியிருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 2 விதமான கற்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. செவுரெல்லாம் எழுப்புறதுக்கு ஒரு கல், அதே மாதிரி சிலைகள் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு கல்லுன்ட்டு. சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சோப் ஸ்டோன் மூலியமாக செஞ்சுருக்காங்க. இந்த சோப் ஸ்டோன் எல்லாம் பார்த்திங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி டும்கூர்லேருந்து யானை மூலியமாக கற்களை கட்டி இழுத்துட்டு வந்துரு இந்த இடத்துல சிலை செய்து வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா சிலையும் பார்த்திங்கன்னா செஞ்சு அப்படியே செவுத்தில் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. தட் மீன்ஸ் ஹோல்ஸ் போட்டு அதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சிலை பார்த்திங்கன்னா நடன விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட உள்ளங்கை அளவில் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு லேயர் பை லேயராக கட்டியிருப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன சன்னதி மாதிரி இருக்கும். அதுக்கு பால்கனி வச்சுருக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டோர் பில்டிங் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் பில்டிங். அதில் பால்கனி, அதில் வந்துட்டு நடனம், வாத்தியம், அந்த மாதிரி இசை நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு மேல் பக்கமாகவும் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். கீழே ஒரு லேயர் இருக்குது, மேலே ஒரு லேயர் இருக்குது. 2 லேயர்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால்கனி மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. அதுவே ஒரு மினி கோயில் மாதிரி தான் தெரியுது நம்மளுக்கு. இந்த கீழ் வரிசையில் பார்த்திங்கன்னா 650 யானைகள் இருக்குது. ஒவ்வொரு யானையுமே பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன். ஒரு யானை மாதிரி இன்னொரு யானை இருக்காது. சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 650 யானைகளும் பார்த்திங்கன்னா வேறு வேறு போஸ்டரில் தான் இருக்கும்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து சயன கோலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சிலை வடிச்சிருக்காங்க. இந்த கோயிலோட ஃபுல் ஆர்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 2-3 டேஸாவது டைம் வேணும். ஏன்னா அவ்வளோ ஆர்ட் ஒர்க் இருக்குது. இதில் வந்துட்டு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒரு கைடு நம்ம வச்சோன்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு ½ பார்த்திங்கன்னா ஒரு சில மெயினான சிலைகளை பற்றி கொஞ்சம் நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டு அதுக்கப்புறமா இந்த சிலைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு பிரமிப்பாக தெரியும். இந்த சின்ன சின்ன சிலைகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு கேப் இருக்குது. அந்த மெயின் சிலைக்கும் அப்படியே ஒரு 3D ஸ்ட்ரக்சர் கொடுக்குற மாதிரி ஒரு வெளிப்பக்கமான தோற்றம் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி சின்ன சின்ன சிலைகள். இதெல்லாமே தனித்தனியாக செஞ்சு அதுக்கப்புறமா இந்த செவுத்தில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு அதை பொருத்தி அதுக்கப்புறமா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரிப்புக்காக சில கலவைகளை கலந்து அப்படியே அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டு 7 மணிக்கே வந்துட்டோம். ஆனால் இந்த சன்னிதானம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் வந்து ஓப்பனே பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம உள்ளே போய் சென்னகேசவா சுவாமியை வந்து தரிசிக்க முடியும். இன்னும் வந்துட்டு இந்த கோயில் ஓப்பன் ஆகலை. ஸோ எல்லாம் அப்படியே சும்மா வெளியிலேயே இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன லீஃபுக்குள்ளே ஒரு சிலை இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சுண்டு விரல் அளவில் தான் இருக்கும். இது வந்துட்டு ஒரு பெரிய விருட்சம், ஒரு மரம் மாதிரி இருக்கும். அந்த மரத்தோட இலையில வந்துட்டு சின்ன சின்ன சிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோயிலோட சுவற்றோட மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 38 மதனிகாஸ் இருப்பாங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நடன வடிவத்தில் இருக்கும், இல்லைன்னா அவங்களோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும்.
இந்த சிலை தான் ஹொய்சாலாவோட எம்பலம். கோவில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். கோவிலோட உள்பக்கம் பார்த்தீங்கன்னா 48 தூண்கள் இருக்கும். இந்த 48 தூண்களுமே வந்துட்டு ரொம்ப யூனிக்கான தூண்கள். ஒரு தூண் மாதிரி இன்னொரு தூண் இருக்காது. எல்லாமே வந்துட்டு கலை வண்ணம் நிறையா இருக்கிற தூண்கள் தான். டிசைன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சில பில்லர்ஸ் பார்த்திங்கன்னா சதுர வடிவில் இருக்கும். நிறைய பில்லர்கள் பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் இருக்கும். ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா துவாரபாலகர்கள் இருப்பாங்க. நடுவில் வந்து சின்ன கேசவா சுவாமி இருப்பாங்க. இந்த துவாரபாலகத்துக்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்கும். சன்னிதானத்தோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மோகினி அவதாரம் இருக்கும். இது வந்துட்டு விஷ்ணுவோட ஒரு அவதாரம். இந்த ஒவ்வொரு சிலைகளும் பார்த்திங்கன்னா சாந்தலா தேவி, அதாவது மன்னரோட ஒய்ஃபு, அவங்கள வந்து ரெஃபரன்ஸாக வச்சு வடிக்கப்பட்ட சிலை தான் இந்த சிலைகள். ஆனால் சிலைகளுக்கு நிறைய பேர் இருக்குது. ஆனால் சாந்தலா தேவி தான் வந்துட்டு ரெஃபரன்ஸ் மாதிரி. அதே மாதிரி இந்த ஒரு மேற்கூரை பார்த்திங்கன்னா ஒரு 7 லேயர்ஸ் 7 அடுக்குகள் கொண்ட சுவராக இருக்குது. ஒரு சீலிங் இது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் உள்நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு 3D ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா நரசிம்மர் வந்துட்டு அந்த வயிற்றை கிழிக்கிற ஒரு காட்சி இருக்கும். இந்த கோவிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான தூணுன்னு பார்த்தா இந்த தூண் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ரொட்டேட் ஆகுமா. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த தூண் வந்துட்டு சுற்றி விட்டால் அப்படியே சுற்றும். ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒரு அடுக்கு அப்படியே கீழே இறங்கி அப்படியே ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிற மாதிரி ஆயிடுச்சோம். இந்த தூண்களோட டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸாக இருக்கும். ஒவ்வொரு தூணும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான தூண். ஒரு தூண் மாதிரி இன்னொரு தூண் இருக்காது. எல்லாமே வந்துட்டு வேறு வேறு டிசைன்ஸ். ஒரு சிலது ஷார்ப்பான எட்ஜாக இருக்கும். ஒரு சிலது இந்த மாதிரி சர்க்குலரான டிசைனாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு யானைகளை வச்சு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வந்து கட்டி இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த ஷேப்பு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டே 1 பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம இந்த கோவிலில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு 2 மணி நேரங்கிறது பத்தவே பத்தாது.
ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வரதா இருந்தால் நம்மளுக்கு வந்து 2 மணி நேரங்கிறது ஒரு போதுமான சமயம். ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு ஆர்ட் ஒர்க்கு அதோட பின்னணியெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாவது நம்ம ஸ்டே பண்ணி பார்த்தா தான் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக இந்த கோயிலை பற்றி நம்மளுக்கு தெரிய வரும். இந்த சென்னகேசவ கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா 4 சன்னதிகள் இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா கப்பா சென்னிங்கராயா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு முதல்ல இந்த இடத்துல ஒரு விஷ்ணு சிலை வடித்தாங்க. ஆனால் அந்த சிலையில் வந்துட்டு ஒரு குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி அந்த சிலை மேலே தண்ணி ஊற்றும் போது ஒரு சில இடத்துல மட்டும் ஈரமாக இருந்திருக்கு. அப்போ உடைச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சிலைக்குள்ளே ஒரு தவளை இருந்தனால இதை வந்து கப்பா சென்னிங்கராயா கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்துட்டு சாந்தலா தேவியோட கோயில் மாதிரி இப்போ ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோமநாயகி டெம்பிள்னு ஒன்று இருக்குது, விஜய நாராயணா டெம்பிள் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரங்கநாயகி டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 4 டெம்பிளுமே பார்த்திங்கன்னா தனித்தனி சன்னதியாக இந்த கோவிலை சுற்றி இருக்குது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்லர் ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு தீபஸ்தம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கேற்றுறதுக்கான ஒரு பெரிய கொடிமரம் அது. அந்த தூண் பார்த்திங்கன்னா 42 அடி உயரமான தூண். இதுதான் அந்த ஸ்தம்பா. இது பார்த்திங்கன்னா இதோட ஹோல் வெயிட்டுமே வந்துட்டு எந்த ஒரு பேஸ்மெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே நிற்கிற ஒரு பெரிய பில்லர். நிறைய கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு குழி மாதிரி எடுத்து அதில் வந்து தூணை நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த தூண் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே தரைத்தளத்துக்கு மேலேயே அப்படியே நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோயிலை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஹலபேடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது.